வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அது ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஏன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோக்கு எப்போயுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்குது. அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு வேலை தேடிட்டு இருக்க எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம இப்போது வேகன்சி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோ கேனரா பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி தான் பார்க்க போகிறோம். இது கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கான வேகன்சி. இந்த வேகன்சி மொத்தம் 60 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. இது ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட்டு 6th January 2025, அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 24th January 2025. ஸோ டோட்டலாக 60 வேகன்சி ஓப்பனாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த 60 வேகன்சி என்னென்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்பர், இதில் 7 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. அடுத்தது கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர், இதில் 2 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. கிளவுட் செக்யூரிட்டி அனலிஸ்ட் 2 வேகன்சி, டேட்டா அனலிஸ்ட் ஒரே ஒரு வேகன்சி, டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் 9 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. டேட்டா இன்ஜினியரில் 2 வேகன்சி இருக்குது. டேட்டா மைனிங் எக்ஸ்பர்ட்ஸில் 2 வேகன்சி இருக்குது. டேட்டா சயின்டிஸ்டில் 2 வேகன்சி இருக்குது. எத்திக்கல் ஹேக்கரில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இடிஎல்ல 2 வேகன்சி இருக்குது. ஜிஆர்ஜி அனலிஸ்ட் ஐடியில் ஒரு வேகன்சி இருக்குது. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனலிஸ்டில் 2 வேகன்சி. நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரில் 6 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. அடுத்தது நெட்வொர்க் செக்யூரிட்டி அனலிஸ்டில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஆஃபீஸர் ஐடி ஏபிஐ மேனேஜ்மெண்ட்டில் 3 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. ஆஃபீஸர் ஐடி டேட்டாபேஸ் பிஎல்ஸ் எஸ்கியூஎல்ல 2 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. ஆஃபீஸர் ஐடி டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் எமர்ஜிங் பேமெண்ட்ஸில் 2 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. பிளாட்ஃபார்ம் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ப்ரைவேட் கிளவுட் அண்டு VMware அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஒரே ஒரு வேகன்சி ஓப்பனாக இருக்குது. எஸ்ஓசியில் 2 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. சொல்யூஷன் ஆர்கிடெக்டில் ஒரு வேகன்சி ஓப்பனாக இருக்குது. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டில் 8 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. ஸோ டோட்டலாக 60 வேகன்சிக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் தான் அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இவங்க கொடுக்கல. அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற ஏஜோ குவாலிஃபிகேஷனோ எக்ஸ்பீரியன்ஸோ எதுவாக இருந்தாலும் அதோடைய கட் ஆஃப் டேட்டு 1st December 2024. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹிந்தி நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஹிந்தி தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ப்ரொபேஷனரி பீரியட் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டே ஆகணும். ஸோ இது அவங்களோட கண்டிஷன். அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் யார் போட்டாலும் அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க சிபில் ஸ்கோரை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இது வரைக்கும் இல்லைன்னா சிபில் ஸ்டேட்டஸ் தேவையில்லை. பட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவங்க சிபில் ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்குது. எப்பயும் போல் SC ST OBC அண்ட் PW கேண்டிடேட்க்கு ஒன்றா ஆன்லைன் இருக்கும், இல்லை ஆஃப்லைன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் தர் டிசிஷன். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டும் ஒரு இன்டர்வியூவும் இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மேஜர் சிட்டிஸில் மட்டும்தான் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. மீதி பார்த்தீங்கன்னா அகமதாபாத், காந்தி நகர், பரோடா, போபால், பெங்களூர், லக்னோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ அண்டு இன்டிமேஷன் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எந்த அப்ளிகேஷன் ஃபீயும் அவங்க கேட்கல. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி BE BTech டிகிரி, கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க தாராளமாக இந்த 60 பொசிஷனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொசிஷனுக்கும் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்தந்த இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்தந்த பொசிஷனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காங்கன்னு தெரியும். ஸோ பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 2லேருந்து 5 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா பொசிஷனுக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு
தெரியணும் அப்படின்றதுக்காக கேனரா பேங்கோட வெப்சைட் கொடுத்துருக்கேன். இந்த கேனரா பேங்க் வெப்சைட் போயிடுங்க. கேரியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. நீங்கள் அதில் வந்துட்டு ஒவ்வொரு பொசிஷனுக்கும் என்ன ஏஜ் லிமிட், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத நீட்டாக கொடுத்துருக்காங்க. நான் பொதுவாக முக்கியமான குவாலிஃபிகேஷன் மாத்திரம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சு அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் ஹேவ் த required education qualification and experience. So thank you guys.